Assalamualaikum lovelies, welcome to Ridhu's Mom Kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம் அப்படினா பூரியும் உருளைக்கிழங்கு சிக்கன் போட்டு குருமா தான் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து குருமாக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். நான் ஒரு 5 பட்டை 2 ஏலக்காய் தென் 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன், 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் கொத்தமல்லி அப்புறம் வந்து தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சு நான் குக்கர் வச்சுறேன். இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் போட்டதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன்ல, ஸோ அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு தென் வந்து ஆனியன் எடுத்து நான் வந்து ஆனியன் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனும் உள்ளே போட்டு நல்லா வதக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஆனியன் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்க விடலாம். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுட்டு இது நல்லா வதங்கி வரதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து தக்காளியும் வெங்காயம் குழஞ்சி வரும். ஸோ அது வதங்கிறதுக்கு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சோன்னா கொஞ்சம் குழஞ்சி வரும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இன்னமும் கொஞ்சம் வதங்கணும். ஸோ நான் திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வரணும். வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் வந்து வாட்டர் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு டம்ளர் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுடலாம். இப்போது நம்ம வந்து ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டு எடுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வேகணும். சிக்கன் வெந்துடும், பட் உருளைக்கிழங்கு வேகணும்ல. ஸோ நம்ம இப்போ ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா உருளைக்கிழங்கும் சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ நான் ஆல்ரெடி வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். குழம்பு கொதித்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் நம்ம வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ நான் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு குழம்பு வந்து ஒரு சிம்மில் வச்சு கொதிக்க விடுறேன். குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். இதுதான் என்னோடய ஸ்டைல் வந்து உருளைக்கிழங்கு சிக்கன் போட்ட குருமா. நிறைய பேர் பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலாலாம் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து குழம்பு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம பூரி செய்யலாம். மாவு ஏற்கனவே நான் பிசைஞ்சு உருட்டி வச்சுருக்கேன். இப்போ பூரி சுடுறேன் பாருங்கள். பூரி பார்த்திங்களா எவ்வளோ புசு புசுன்னு வருது. நான் எப்போ சுட்டாலுமே பூரி இப்படி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு இருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் லவ்லீஸ்.